பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. ஒரு 3, 4 நாட்களாக ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்துடுங்க தமிழ்நாட்டில். என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் ஓசூருக்கு வர வேண்டிய 15,000 கோடி மதிப்புள்ள ஒரு விமான அந்த தளவாட ஒரு தொழிற்சாலை, அந்த நிறுவனம் இன்றைக்கு எங்கே போயிருக்குன்னா ஆந்திராவுக்கு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. அப்போ இந்த செய்தியை ஒட்டி நம்முடைய பழைய முன்னாள் தொழிலமைச்சர் டிஆர்பி ராஜா அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு இன்றைய முதலமைச்சருக்கு. அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது போன்று நம்முடைய தொழிற்சாலைகள் ஆந்திராவுக்கு போகிறதை நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது நாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு திமுக அரசு எந்த அளவிற்கு ஒரு முயற்சி எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே இதற்கு 100 ஏக்கர் நிலத்தை வேற நாம் ஃப்ரீயாக நம்ம தாரோம்னு சொல்லியிருந்தோம் இந்த தொழிற்சாலைக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்து தன்னுடைய எடுத்த முயற்சிகள் எல்லாம் சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. இப்போ அதில் இதுக்கு இடையில என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, தகவல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பத்திரிகைகள் எல்லாம் வந்த தகவல், அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு அது அங்கே மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இராணுவ முதலீடுகளை அங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு. அரசியல் ஆதாயங்களுடைய அடிப்படையில் ஒரு பாதுகாப்பு துறையில் உள்ள முக்கியமான விஷயங்களை இது எப்படி இவங்க அதாவது முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியல. அதாவது இப்போ அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் ஆந்திராவினுடைய புட்டபர்த்தி தளம். இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து இந்த இடத்த விட அந்த இடம் எந்த அளவிலும் தொழில்துறை வளர்வதற்கு வைப்பதற்கு முக்கியமான ஒரு கூடுதலான வாய்ப்புள்ள இடமே கிடையாது. அப்படி இருந்தும் கொண்டு போயிருக்காங்க. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு செய்தி. இப்போ இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா, இப்படி இது ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் முதலமைச்சர் தலையிட வேணும், விஜய் அவர்கள் தலையிட வேண்டும்னு சொல்லிட்டு முன்னாள் தொழில்துறை அமைச்சர் ராஜா கடிதம் எழுதியிருக்கிறாரு. கூடுதலாக இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்த மறுநாள் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு பகுதியில் ஒரு என்ஃபீல்டு நிறுவனம் இங்கே இயங்கிட்டு இருக்கு. அதில் முதல் கட்டமாக நிறைய அங்கே மூலதனம் போட்டு இன்றைக்கு அங்கே வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னைக்கு 2வது பகுதியாக அவங்க அதோடைய விரிவாக்கத்தை இங்கே இல்லாமல் எங்கே கொண்டு போயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுவும் ஆந்திராவுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் என்பது உங்களுக்கே தெரியும். புல்லட் அந்த வண்டியை ஓட்டிட்டு போகும்பொழுதே அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெஜஸ்டிக் லுக்கு கொடுக்கக்கூடிய வண்டி. அந்த 2 வீலர் வண்டியுடைய அந்த தொழிற்சாலை இங்கே கொண்டு போயிருக்காங்கும் பொழுது இது மிகவும் அதாவது தமிழ்நாடுக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு அநீதியாக பார்க்கிறோம். இப்போ இதை இந்த பத்திரிகைகளில் சில பத்திரிகைகளில் வருது, சில செய்திகள் வருது. இந்த கீர்த்தனாங்கிற ஒரு அம்மையார் தான் அவங்க தொழிலமைச்சராக இருக்கிறாங்க. அவங்களுடைய இயலாமையினால தான் காரணம். அவங்க கூடுதலாக அவங்க இப்போ இதை முயன்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இப்போ தான் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அவங்க இனிமே அது சம்பந்தமாக என்ன செய்வாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, மத்திய அரசு அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்று சொன்னால், நாம எவ்வளவுதான் கெட்டிக்காரனாக அமைச்சராக இருந்தாலும் தலைகீழ நின்றாலும் அவர்கள் இங்கு கொடுக்க மாட்டார்கள். அப்போ புதிய ஆட்சி வந்திருக்கிறது. அங்க சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு. அவர் நமக்கு வேண்டிய ஆளு. இங்க இவரை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் தேவாக்க ஆட்சி. நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத இது சுட்டி காண்பிக்கிறதுக்கான இது ஒரு அடையாளம். நிறைய பேர் சொல்றாங்க பாஜகவினுடைய ஒரு நம்பகமான ஒரு கூட்டாளியாக தாவேகா இருக்கிறது என்று. ஆரம்பத்தில் எப்படியோ தெரியாது நமக்கு. ஆனால் இன்றைய தினம் பாஜக இந்த தாவேகா ஆட்சிக்கு எதிராக மீண்டும் கையை முறுக்கக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஆம் ஆத்மிக்கு எதிராக எப்படி செய்ததோ, இன்னும் திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராக எவ்வாறு செய்ததோ அதுபோல இந்த ஆட்சிக்கும் எதிராக செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அப்போ இதை பொறுத்தவரைக்கும் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், அதாவது இந்த தமிழக அரசிற்கு, தாவேகா அரசிற்கு நம்முடைய கோரிக்கையாக வைப்பது, ஜனநாயக சக்திகள் கோரிக்கையாக வைப்பது, இந்த ஒன்றிய அரசு இப்படித்தான் நடத்தும். அதுவும் குறிப்பாக தென் மாநிலங்களில் தமிழ்நாட்டை
அவர்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தான் நடத்துவார்கள் என்று சொல்லும் பொழுது, போராட்டமும் ஐக்கியமும், அதாவது யூனிட்டி அண்ட் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்க, அந்த அடிப்படையில் நம்ம போராடி அவர்களிடம் பெற வேண்டியதை பெற்று காட்ட வேண்டியதை காட்டி என்பார் அண்ணாதுரை. அதுபோல இல்லாமல் போராட வேண்டிய இடத்துல போராடி நாம் பெற வேண்டியதை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்ல ஆசைப்படுறோம். எனவே அவங்கள பொறுத்தவரைக்கு நீ கீழே நெடுஞ்சாங்கலையா கீழே விழுந்துட்டா அவன் எல்லாம் கொடுப்பான், அதுவும் போனா போதுன்னு சில விஷயத்த கொடுப்பான், இல்லைன்னா அவன் மறுப்பான். அதற்கு இது முதல் படியாக நாம் பார்க்கிறோம். எனவே புதிய அரசு சற்றும் சுணங்காமல் ஒன்றிய அரசினுடைய முறையாக நமக்கு வர வேண்டிய விஷயத்தை போராடி மட்டுமல்லாமல் இணக்கமாகவும் போராடியும் பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த செய்தி மூலமாக இதை நாம் சொல்ல விரும்புகிறோம். அதுக்கடுத்தால இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, இந்த தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் அவங்க ஏற்கனவே போன ஆட்சியின் போது அந்த கடைசியில் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் அவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அவர்கள் கைது செய்யப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு அலக்களிக்கப்பட்டு அவர்களுடைய கழிப்பறைகள் கூட பூட்டப்பட்டன. கடந்த திமுக ஆட்சியினுடைய தோல்விக்கு அது ஒரு முக்கியமான காரணம் என்பதை நாம் சொல்லி இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாட்டில் அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அமைப்பு என்ன சொல்லுது, அதாவது மாற்றுத்திறனாளிகளுடைய ஆணையராக ஒரு மாற்றுத்திறனாளி இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கும் பொழுதுதான் அவர்களுடைய உணர்வுகளை இவர்களால் புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. சாதாரணமாக நம்மளை போல மற்ற ஆட்களாக இருந்தாங்கன்னா அதை ஒரு பாவம் போல கேட்பாங்க, சரி ஏதோ செய்கிறாங்களுடைய அந்த உணர்வுகளை அவர்களுக்கு எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறே இவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. எனவே ஒரு ஆணையராக நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்கின்ற அந்த ஒரு கோரிக்கையை அவர் வச்சிருக்கிறாங்க. இன்னொரு கோரிக்கையை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுடைய அதாவது அமைச்சரவைக்கு ஒரு தனி அமைச்சகம் அவர்களுக்கு வேண்டும் என்பதையும் அவர்கள் இங்கு கேட்கிறார்கள். அது தனியாக செப்பரேட்டு மினிஸ்ட்ரி வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளாக வைத்திருக்கிறார்கள். அது ஒரு புறம். அடுத்து, ரசாயன உரங்களுடைய விலைகளை இன்று ஒன்றிய அரசு கூட்டியிருக்கிறது. அதற்கு காரணம் இன்றைக்கு வளைகுடா பகுதியிலிருந்து வர வேண்டிய உரங்கள் வரல அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த தங்குதடை இல்லாமல் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய, விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய உரங்களை கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்துடைய பொறுப்பு. மாதம் மும்மாறி மழை பெய்து எல்லாம் நல்லபடியாக இருக்கும் பொழுது நாங்கள் ஆட்சி நன்றாக நடத்துகிறோம் என்று சொல்லுவதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. பஞ்சம் இருக்கும் பொழுதும், பட்டினி இருக்கும் பொழுதும், மழை பெய்யும் பொழுதும் மக்களுக்கு தவறாமல் எல்லா உரிமைகளும் எல்லா வளங்களும் கிடைக்குமாறு செய்ய வேண்டும். சில கஷ்டங்கள் இருக்கலாம், அது வேற விஷயம். எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு மே 26ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்கள் அதனுடைய சார்பாக சிபிஐ தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், மாசிலாமணி, சிபிஎம் விவசாய சங்கத்தினுடைய சாமி நடராஜன் அவர்கள்லாம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும். காரணம், ஒன்றிய அரசு இந்த உர விலையை கூட்டி இருக்கிறது. அந்த அப்படி கூட்டி இருக்கிறதுனால இன்றைக்கு விவசாயிகளுக்கு அவர்களுக்கு இடுபொருளுடைய விலை உயர்வதனால உற்பத்தி செய்வதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜக ஆட்சியில் வருவதற்கு முன்னால் நாங்கள் உர விலையை கணிசமான அளவிற்கு நாங்கள் குறைப்போம் என்பது ஒரு முக்கியமான வாக்குறுதியாக இருந்தது. அந்த அது போன்ற வாக்குறுதி, எம்எஸ்பி போன்ற வாக்குறுதியை 12 இத்தனை வருஷம் ஆனதற்கு பின்னாலும் அவர்கள் அது குறித்து என்ன சொல்றது, அதை கண்டுகிடவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். 14 12 வருஷம் ஆயிருக்கு அவங்க வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறதற்கு. அப்படிங்கும் பொழுது இது ஒரு பக்கத்தில். அதே நேரத்தில் அவங்க தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தாவேகா கட்சி முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால்
கூட்டுறவு சங்கங்கள், அந்த சங்கங்கள்ல வாங்கின கடனை விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு நாங்க தள்ளுபடி பண்ணுறோம்னு சொன்னாங்க. அவங்களும் தள்ளுபடி பண்ணணுங்கிற கோரிக்கையை அவங்க வச்சாங்க. இப்பொழுது அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். விவசாய சங்கங்கள் கேட்கின்றன, நீங்கள் சொல்லியபடி செய்யுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜயை பார்த்து அந்த கோரிக்கையையும் வைத்திருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணி இருக்கிறார்கள். இது குறிப்பாக இப்போது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த விஷயத்தை எதிர்த்து, உரவிலை எதிர்த்து என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு அடுத்த செய்தியாக, அதாவது ஆண் பெண் இளம் வயசுல காதலிப்பது இயற்கை. அந்த காதல் வந்து பல நேரங்களில் கைகூடுது, சில நேரங்களில் கைகூடாமல் போயிடுது. சாதியும் மதமும் தாண்டி இருந்தால் அவர்கள் மிகவும் என்ன சொல்றது, துன்பப்பட்டு இடைஞ்சல்களை அவர் அதாவது சகித்து கொண்டு அவர்கள் வந்து அந்த திருமணத்தை அவர்கள் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு காதலித்த பெண்ணை சென்னையில் ராயபுரத்தில் ஒரு இளைஞன் வந்து கைவிட்டுட்டு இன்னொரு பெண்ணோட கல்யாணத்திற்கு நேற்று ஏற்பாடு நடந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கைவிடப்பட்ட அந்த காதலி, அந்த பெண் சமூக ஆர்வலர்களை கூட்டிக் கொண்டு அந்த திருமண மண்டபத்திற்கு அவர் செய்திருக்கிறாரு. அங்கே அந்த அம்மா போயிருக்கிறாங்க. அங்கே போய் வந்து அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணி அதை பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு நீ இன்னொரு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. போலீஸு, காவல்துறை அழைக்கப்பட்டிருக்கு. இங்கே காவல்துறை வந்ததற்கு பின்னால தான் பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு பதிலாக பிரச்சனை அக்யூட்டாக மாறி இருக்கு, பிரச்சனை தீவிரமடைந்திருக்கு. காவல்துறை வந்து அதாவது ஆதரவோடு வந்த அந்த வளர்மதி என்கின்ற சமூக ஆர்வலரையும் மற்றும் அங்கு ஆதரவாக வந்த சமூக ஆர்வலர்களையும் வாடி போடின்னு பேசி, நான் அந்த வீடியோ கூட நேற்று பார்த்தேன். வந்து அந்த ராயபுரத்துடைய அந்த இன்ஸ்பெக்டரு, காவல் நிலைய இன்ஸ்பெக்டரு அந்த அப்படி மூஞ்சிலேயே குத்துறாரு. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தவறான, மீண்டும் மீண்டும் காவல்துறைக்கு சொல்லுகிறோம், நீங்கள் தவறு இழைத்து கொண்டே இருக்கிறீர்கள், திருந்தவே நீங்கள் மறுக்கிறீர்கள். பல அதாவது சமூக ஆர்வலர்களும் மனித உரிமை அமைப்புகளும் திரும்ப திரும்ப நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இன்றைக்கு தகப்பன் மகன் அந்த கொலைகேஸில் வந்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி. அதுக்கப்புறம் வந்து பல்ல பிடுங்கின ஒரு பல்பீர் சிங் அவர் இன்னும் தண்டிக்கப்படலை. இப்படிங்கிற செய்திகள்லாம் இருக்கிற இந்த நேரத்தில் மீண்டும் இது போன்ற செய்திகளை வந்து நமக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஆறுதலான செய்தி என்ன தெரியுமா? புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தாவேகா எம்எல்ஏ ஒரு இளைஞர், நான் பார்த்தேன் அந்த இதில், அவர் அங்கே போய் நின்றுக்கிட்டு வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஆதரவாக, சமூக ஆர்வலர்களுக்கு ஆதரவாக நின்று குரல் கொடுக்கிறார். எப்படி நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, இது போன்று இவர்கள் செய்யும் பட்சத்தில் இதை நாம் ஆதரிக்கிறோம், இது வரவேற்கத்தக்க செயல்பாடாகும். எனவே இப்படிப்பட்ட அந்த காவல் ஆய்வாளரை நாம் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததாக இன்னொரு செய்தி. டாலர் பார்த்தீங்கன்னு சொன்னால், டாலருக்கு இணையான இந்த நம்ம ரூபாயின் மதிப்பு நேற்று வந்து 16 பைசா குறைஞ்சிருக்குங்க. 1 பைசா 2 பைசா இல்லை, 16 பைசா குறைஞ்சிருக்கு. இதை நேற்று சர்வதேச பாரக்ஸ் சந்தை முடிவடையும் பொழுது 96 ரூபாய் 86 பைசாவாக இன்றைக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது 2014 2014 ரூபாயினுடைய மதிப்பு 58 ரூபாய் 50 பைசாக இருந்தது. ஆனால் தற்பொழுது 38 ரூபாய் 10 பைசா அந்த ஆண்டுகளில் வீழ்ச்சி அடைந்து இப்பொழுது 98 ரூபாயாக ஆகியிருக்கிறது என்று சொல்லும் பொழுது எவ்வளவு வீழ்ச்சி பாருங்க, பொருளாதாரம் எவ்வளவு சரிஞ்சிட்டுன்னு. அதே நேரத்தில் 2004 யூபிஏ 1 மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வரும் பொழுது டாலருக்கும் ரூபாய்க்கும் இடையில் உள்ள அந்த வீதத்தில் ரூபாய் வந்து 45 ரூபா 19 பைசாவாக இருந்தது.
ஆனா அந்த அந்த கடைசியில முடியும் பொழுது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து 45 ரூபா 19 பைசா இருந்திருக்கு, 59 பைசா தான் கிட்டத்தட்ட வந்து அது ஆட்சி முடியும் போது ஆயிருக்கு. 10 ரூபா தான் குறைஞ்சிருக்கு. ஆனா இன்றைக்கு பாருங்க 38 ரூபா 96 ரூபாய்க்கு குறைஞ்சிருக்குங்கும் பொழுது எவ்வளவு பெரிய இது ஒரு வீழ்ச்சி பாருங்க. இதுதான் வந்து நம்முடைய பிரதமர் அவர்கள் 5 ட்ரில்லியன் டாலர் எகனாமியா மாற்ற போறோம்னு இந்தியாவை சொல்லியிருந்தாரு. 5 ட்ரில்லியன்னா எவ்வளவு தெரியுமா? 48 அதாவது 5 லட்சம் கோடி டாலர் சொல்வதாக இருந்தால் 480 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிற்கு 5 ட்ரில்லியன் டாலர். நமக்கே பாருங்க திரும்ப திரும்ப குழம்புது. 5 ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி என்பது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி டாலர். அதை ரூபாயில சொல்வதாக இருந்தால் 480 லட்சம் கோடி ரூபாய் இன்றைய மதிப்பிற்கு இவர் இந்திய பொருளாதாரத்தை கொண்டு வர போகிறாராம் என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இவ்வளவு ரூபாய்க்கு வரும்னு சொன்னா நாம நல்ல ஆழமான ஒரு தூக்கத்துல இருந்து கனவு கண்டாதான் இப்படிப்பட்ட நிலையை நோக்கி நம்ம செல்ல முடியும். அச்சாதின் ஆயகா நல்ல நாள் வரட்டும் என்று சொன்னார்களே, காத்திருப்போம், வருமா தெரியவில்லை. இத்துடன் இன்றைய செய்தியை இன்றுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.